கிருபையும்
திரும்பி வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி வா. காணாத ஆட்டின் பின்னே என்னென்ன துன்பம் தொல்லைகள் வந்தும் இயேசுவின் பாதை நீ விட்டோடாதே. என்னென்ன துன்பம் தொல்லைகள் வந்தும் இயேசுவின் பாதை நீ விட்டோடாதே. நீதி நிறைந்த தம் கரங்களை நீட்டி உனை தாங்கி பயம் நீக்குவார். நீதி நிறைந்த தம் கரங்களை நீட்டி உனை தாங்கி பயம் நீக்குவார். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி வா. காணாத ஆட்டின் பின்னே துன்மார்க்கர் எல்லாம் சன்மார்க்கரோடு தேவ கோபாக்கினையால் வாழ்வாரே. துன்மார்க்கர் எல்லாம் சன்மார்க்கரோடு தேவ கோபாக்கினையால் வாழ்வாரே. கர்த்தரின் பந்தியில் பங்கடைய கண்ணீருடன் நீயும் அருள் வேண்டுவாய். கர்த்தரின் பந்தியில் பங்கடைய கண்ணீருடன் நீயும் அருள் வேண்டுவாய். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி வா. காணாத ஆட்டின் பின்னே எத்தனை நேரம் உன்னை அழைத்தார். இத்தனை காலம் நீ தள்ளலாமோ. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார். இத்தனை காலம் நீ தள்ளலாமோ. கர்த்தரின் சித்தம் உன் வேலையிலே கண்டு உணர்ந்து விரைந்தே நீ வா. கர்த்தரின் சித்தம் உன் வேலையிலே கண்டு உணர்ந்து விரைந்தே நீ வா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி வா. காணாத ஆட்டின் பின்னே நாம் ஜெபிக்கலாம். இரக்கமும் நீதியும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய பரிசுத்த குமாரனும் எங்கள் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்துக்காக கர்த்தாவே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆமாம், காலை முதல் இந்நேரம் மட்டும் ஆண்டு நீர் எங்களோடு கூட இசைவாடி கொண்டிருந்த மாபெரும் கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் கொடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவரீர் இப்பொழுது கூட
கர்த்தாவே, நீர் சொல்லியிருக்கிற வண்ணமாக என் நாமத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டு என்று சகல ஜனங்களுக்கும் அறிவுகள் என்று நீர் சொல்லியிருக்கிறேன். ஆமாம், அந்த வேத வசனத்தின் அடிப்படையில் கர்த்தாவே, நாங்கள் இங்கு அக்கம் பக்கம் உள்ள மக்களுக்கு இந்த ஒளிபெருக்கியின் மூலமாக தேவரே உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை சொல்லும்படியான கிருபைகளை நீர் எனக்கு கொடுத்தமைக்காக கர்த்தாவே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். ஆமாண்டே, நீர் வரப்போகிறீர், உங்களுடைய வருகையிலே நாங்களும் காணப்பட போகிறோம் என்ற அந்த நிச்சயத்தையும் கூட கர்த்தாவே நீர் உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையினாலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அந்தபடியே கர்த்தாவே, ஒருவேளை உண்மை அறியாதவர்கள் இங்கே இருப்பார்களே ஆனால் அன்று அவர்களும் உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அறிவியரட்சகரும் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நாம் நிச்சயமாக இந்த சுவிசேஷ கூட்டத்திலே நாம் கலந்து கொள்ள முடியாத கிருபையில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நாம் நன்றி சொல்வோம். இந்த அருமையான ஒரு மாலை நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருக்க முடியாத ஒரு நிலைமையிலும் கர்த்தர் நமக்கு இந்த நேரத்தையும் நமக்கு கிருபையாக தந்திருப்பதற்காக கர்த்தரை துதிப்போம். இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் அது கைக்கொள்ளுகளும் பாக்கியவான்கள் என்று நாம் நேரத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில நாம் கேட்க முடியாத ஒரு நிலைமையிலும் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ள முடியாத நிலைமையிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வதாக. எரேமியா புத்தகம் 10வது அதிகாரம், எரேமியாவுடைய புத்தகம் 10வது அதிகாரம் 1லிருந்து 10 வசனங்களை வாசிக்கலாம். எரேமியா புத்தகம் 10வது அதிகாரம் 1லிருந்து 10 வரைக்கும். அது அசையாதபடிக்கு அது பணிகளாலும் இருக்கிறார்கள். அவர்கள் பழைய போல நெட்டையாய் இருக்கிறது. அவர்கள் பேச மாட்டாதவர்கள், அவர்கள் நடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர்கள் தீமை செய்கிறார்கள், நன்மை செய்வார்கள். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் இல்லை. நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமை பெரியது. ஜாதியில் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருக்கும் யார்? தேவனுக்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஜாதிகளும் அவர்களுடைய எல்லா ராஜ்யங்களும் உமக்கு ஒப்பானவர் இல்லை. அவர் யாரும் உணவும் மதியம் உள்ளவர்கள். அந்த கட்டை மாயையான மோகமாயிருக்கிறது. கராக்கப்பட்ட வெள்ளி தரிசிக்கும் உபாசமும் இருந்து கொண்டு வரப்பட்டு அவைகள் தொழிலினாலும் தட்டான் கைகளினாலும் செய்யப்படுகிறது. இகட்டினாலும் ரத்தாம்பாலும் அவைகளுக்கு உருவாகும். அவைகளெல்லாம் பொருளாதார கைகளாக இருக்கிறது. கர்த்தரே மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவர் கோபத்தினால் பூமி அதிலும் அவர் உக்கிரத்தை யாரும் சந்திக்க மாட்டார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள் என்று நான் இப்போ ஆண்டவர் சில காரியங்களை இஸ்ரவேல் மக்களுக்கு அங்கே தெரியப்படுத்துகிறார், அது வெளிப்படுத்துகிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாகவும், ஒரு செய்தியாகவும், ஒரு உபதேசமாகவும் இங்கே எரேமியாவின் மூலமாக இங்கே சொல்லப்படுகிறது. நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில்
இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, பிரஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். இப்போ அந்த பிரஜாதிகளுடைய மார்க்கம், அவருடைய வழி, அவருடைய காரியங்கள் எல்லாம் நம்ம இங்கே பார்க்கும் பொழுது அது ஆண்டவருக்கு, அது ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு எதிர்மறையான ஒரு காரியமாக இருக்கு. இப்போ பிரஜாதிகளுடைய மார்க்கம் என்று சொல்லும் பொழுது அது எதிர்மறையான, ஆண்டவருக்கு எதிர்மறையான காரியமாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று. இப்போ ஆண்டவருடைய அந்த வழி அது 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 வித்தியாசமானதாகவும் பரிசுத்தமான வழியாகவும் இருக்கிறது. ஆனால் பிரஜாதிகளுடைய மார்க்கம் அந்த ஆண்டவருக்கு எதிரானதாகவும் அசுத்தமான காரியங்களுக்கு நேராக அது நம்மை கொண்டு போகக்கூடியதாகவும் இருக்குது என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில தான் இப்போது ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, நீங்கள் பிரஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். அவருடைய வழிகள் இங்கே நாம் நீதிமொழிகளை வாசிக்கிறோனமாக அவருடைய வழிகள் இங்கும் அங்குமாக அது சாயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வழி அறிய முடியாது என்று நாம் இங்கே நீதிமொழிகளை வாசிக்கிறோம். இப்போ பிரஜாதிகளுடைய வழி அது சாத்தானுடைய அது ஆலோசனையாகவும் அவனுடைய காரியமாகவும் இருக்கிறது. அப்போ அந்த வழியை குறித்து நாம் அங்கே சிந்திக்கும் பொழுது நீதிமொழிகள் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 14-12 வாசிக்கும் பொழுது அங்கே வழியை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 14-12 வாசிக்கலாம். 14-12 இங்கே நாம் பார்க்கும்பொழுது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவோ மரண வழிகள் என்றார். இப்போ பிரஜாதிகளுடைய மார்க்கம் அது மரண வழியாக இருக்கிறது. அது ஆண்டவருக்கு எதிரான ஒரு வழியாக இருக்கிறது. அது மனிதர்களுக்கு எளிதாக தோன்றக்கூடிய வழியாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய முடிவு அது பயங்கரம் என்று நாம், மரண வழிகள் என்று நாம் பார்க்கிறோம். மனிதனுக்கு நமக்கு நல்லா இருக்கும், இந்த வழியில் போனால், இந்த வழியில் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போனோம்னா, பாவத்திலே நம்ம இருந்தோம்னா, நமக்கு ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு நிலைமைகளில் நாம் நம்முடைய வழிகளிலே போவோம் என்று சொன்னால் அது நலமாக இருக்கும், நமக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு மரண வழிகள் என்று நாம் பார்க்கிறோம். அது நீதிமொழிகள் 2வது அதிகாரம் நாம் பார்க்கும் பொழுது இப்போது நீதிமொழி 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் 12லேருந்து நான் வாசிக்கலாம். படி. தன் இளவயது நாயகருக்கு தன் தேவனுடைய மறந்து நிச்சயமான வார்த்தைக்கு மன்னிப்பினாக பலத்திற்கும் தப்பிக்கப்படுவார். அவருடைய வீடு மரணத்துக்கும் அவருடைய காரியம் நந்தனத்துக்கும் சாகிறது. அவரது கோவில்கள் ஒருவரும் இருக்கிறதில்லை, ஜீவபாதம் வந்து சேர்ந்ததில்லை. அதனால் நல்லவர்களின் வழியை நடந்து நீதிவான பாதையில் கற்றுக்கொள்வாயாக. செல்லாளர்களுடைய வாசம் வருவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கிக்குவார்கள். துன்மார்க்கமோ பூமிக்கு அறுப்புட்டு போவார்கள், துரோகிகள் அது இல்லாதபடியே நிர்மூலமாவார்கள். இங்கே நம்ம பார்க்கும்போது இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அந்த அவருடைய வழி அறிய முடியாது, அது இங்கும் அங்குமாக அங்கே சாயும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்தகார வழியை நாம் பார்க்கிறோம், துன்மார்க்கனுடைய வழியை நாம் பார்க்கிறோம், மாறுபாடான வழி என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட
வழிகள்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இங்கே சொல்லப்பட்ட வழிகளை நாம் பார்க்கும் பொழுது துன்மார்க்கு அந்த பிரஜாதிகளுடைய மார்க்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே அந்த வழியிலே வராமல் தங்களுடைய மனம் போன போக்கிலே போகக்கூடிய மனிதனுடைய வழி எப்படி இருக்கிறது? அது துன்மார்க்கமான வழியாக இருக்கிறது, அந்தகாரமான வழி என்று நாம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்புறம் மாறுபாடான வழி என்று நாம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்போ அது துன்மார்க்கருடைய பிரஜாதிகளுடைய வழி எப்படியாக இருக்கிறது? அது கெட்ட வழியாக இருக்கிறது, அது துன்மார்க்கமான வழியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் மாறுபாடான வழியாக இருக்கிறது, அந்தகார வழி என்று இருளான ஒரு வழியாக இருக்கு. பாவத்திலே போகக்கூடிய ஒரு வழியாக இருக்கு. அப்போ பாவத்திலே போகக்கூடிய வழி எங்கே போய் சேர்கிறது? நாம் இங்கே வாசிக்கும் பொழுது அவர்கள் திரும்புகிறதில்லை, அவர்கள் முடிவு அது மரித்தோரிடத்திலே சாய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய முடிவு நம்முடைய பிரஜாதிகளுடைய வழியிலே நாம் போகும்பொழுது, ஆண்டவர் அறியாத மக்களுடைய வழியிலே, அந்த அந்தகார வழியிலே போகும்பொழுது, மாறுபாடான வழிகளிலே போகும்பொழுது, துன்மார்க்கமான வழியிலே போகும்பொழுது அதனுடைய முடிவு எப்படியாக நாம் பார்க்கிறோம்? மரணத்துக்கும் மரித்தோர்களுக்கும் நாம் போய் சேர்ந்து அங்கே நம்முடைய முடிவு அது பயங்கரமாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அதே நீதிமொழிகள் 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 21, 22 வாசிக்கலாம். இங்கே நம்ம பார்க்கும்போது மனுஷனுடைய வழி ஆண்டு எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கு. அந்த உலகத்தில் கடவுளுக்கு நமக்கு தெரியாது, நம்ம செய்கிற பாவம், நம்ம செய்கிற காரியங்கள்லாம் நம்ம ரகசியமாக செய்கிறோம், ஆண்டருக்கு தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சிருது. அப்போது ஆண்டவர் இங்கே வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய வழி, உங்களுடைய வழி, நீங்கள் எந்த வழியில் போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் எப்படிப்பட்டதான பாவத்தில் இருக்கிறீங்க, எப்படிப்பட்டதான பாவ கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறீங்க, எப்படிப்பட்டதான பாவங்கள் உங்களை பிடித்து கட்டி இருக்கிறது, அதிலிருந்து விடுதலையாக முடியாத நிலைமையிலே உங்களை அந்த பாவம் விருக பிடித்து கொண்டிருக்கிறது என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்போது பாவ கயிறுகளாலே கட்டப்பட்ட ஒரு நிலைமை நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்போது தங்களுடைய வழி அது துன்மார்க்கமான வழியாகவும், கெட்ட வழியாகவும், அந்தகாரமான வழியாகவும், மாறுபாடான வழியாகவும் இருக்கும் பொழுது, அப்போது அந்த பாவ கயிறுகள் அவனை கட்டி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறோம். பிரியமானவர்களே, நாம் விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த விடுதலையை நம்மாலே பெற்றுக்கொள்ள முடியாது, நம்மாலே நாமே விடுதலையாக்கி கொள்ள முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான பாவக்கட்டுகள், பாவ கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்மை ஒருவர் வெளியிலிருந்து ஒருவர் இன்னொருவர் வந்து நம்மை கட்டை அவிழ்த்தால்தான் நாம் விடுதலையாக முடியும். அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில் இருக்கிறோம். பாவம் என்ற சேற்றில் விழுந்திருக்கிறோம். இன்னொருவர் வந்து நம்மை அங்கே சேற்றிலே மாற்றாத சிக்காத ஒருவர் அங்கிருந்து நம்மை தூக்கி எடுத்தால்தான் அந்த பாவ சேற்றிலிருந்து வெளியே வர முடியும். இப்போ இங்கே நாம் பார்க்கும் பொழுது, இங்கே பாவ கயிறுகளாலே கட்டப்பட்ட ஒரு துன்மார்க்கனை நம்ம இங்கே பார்க்கலாம். பிரியமானவர்களே, அவர்கள் ஏன் அப்படியாக கட்டப்பட்டிருக்கிறார்கள்? 23 நான் வாசிக்கும் பொழுது 5:23 ஏன் அவங்க அதிலிருந்து கட்டுகையிலிருந்து வெளியே வர முடியல? ஏன் பாவக்கயிறில் கட்டப்பட்டு இருக்கிறாங்க? அவங்களுக்கு புத்தி சொல்லப்படுகிறது, நீங்கள் இந்த பாவத்தில் இருக்கிறீங்க, இந்த தீமையான வழிகள் இருக்கிறீங்க, இந்த சுத்தமான காரியங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் வெளியே வரணும், இதுக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய பாவத்தில் அறிக்கை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு ஈடுபடும் பொழுது அவர் என்ன செய்கிறாங்க?
அதை கேட்கக்கூடியதான ஒரு மனம், தங்களுடைய வாழ்க்கையை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியதான ஒரு மனமற்றவர்களாக இருக்கிறபடியினாலே அதிலே அவர்கள் அந்த மதி கெட்டு மயங்கி போகிறார்கள் என்றார். அந்த புத்தி நபடுது, மதி கெட்டு மயங்கி போகிறார்கள் என்றார். அப்போ நம்முடைய அந்த வாழ்க்கையை, நம்முடைய அந்த கெட்ட வாழ்க்கையை, அசுத்தமான வாழ்க்கையை, நம்முடைய பலவிதமான தீமையான பழக்கங்களை நாம் இருக்கலாம். குடிக்கிறதுலையோ பலவிதமான அங்கே போதை காரியங்களை போடுவதிலோ பலவிதமான அசுத்தமான காரியங்களை நாம் இருக்கலாம். அப்படிப்பட்டதான கயிறுகளை கட்டப்பட்டிருக்கலாம். இதுலேருந்து நமக்கு விடுதலை வேணும். இப்போது அதுக்கான ஒரு மனம் திரும்ப வேண்டும் என்றதான ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், அங்கே அந்த புத்தியை கேட்கக்கூடியதான சொல்லக்கூடிய அந்த புத்தி, அதை நீங்கள் கேட்கக்கூடியதான ஒரு நிலைமை இருக்கும் பொழுது ஆண்டவர் செய்கிறார், உங்களை அதிலிருந்து விடுதலை ஆக்குகிறார் என்று பார்க்கிறோம். இதே 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த புத்தியை கேளாத மனிதனுடைய முடிவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த அநேக தேவனுடைய பிள்ளைகள், சபையில் தேவனுடைய பிள்ளைகள், இன்னும் அநேகர் உங்களுக்காக நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும், பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே கர்த்தருக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அநேக புத்திமதியான வார்த்தைகளை அங்கே சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம இங்கே பார்க்கிறோம். அது 11 நான் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 11லிருந்து 14 வரைக்கும் வாசிக்கலாம். முறையிடுவார். இங்கே ஒரு முடிந்த காலம் கடந்து போன பிறகு வரக்கூடியதான ஒரு முறையிடுதல் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். காலம் கடந்த பிறகு, அப்போ நம்முடைய வாழ்க்கை அந்த காலம் கடந்த பிறகு வந்த ஒரு மனம் திரும்புதலை நாம் லூக்கா புத்தகத்தில் வாசிக்கிறோம். காலம் கடந்த பிறகு வந்த அந்த மனம் திரும்புதல் அந்த ஐஸ்வர்யவானுடைய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்போது காலம் கடந்த பிறகு நான் இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று அவன் கூப்பிடுகிறான். அது காலம் கடந்து விட்டது. இப்போ அந்த காலம் கடந்த பிறகு அவன் மரித்து பாதாளத்துக்கு போய் அங்கே அவன் அந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போது அவன் கதறுகிறான், அப்போது ஒரு சொட்டு தண்ணி எனக்கு வேணும், என்னுடைய நாக்கு வறண்டு போகிறது, இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன், எனக்கு ஒரு சொட்டு தண்ணி வேணும்னு சொல்லி அப்படி கேட்குறான். அப்படிப்பட்டதாக அவன் கேட்கும் பொழுது அவனுக்கு அது கொடுக்கப்படவில்லை. ஒரு சொட்டு தண்ணி தான், சரி பரவாயில்லப்பா, ஒரு சொட்டு தண்ணி உனக்கு நாக்கு போட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம், லாசரு அமைச்சிருக்கலாம். ஆனால் அது காலம் கடந்து விட்ட ஒரு நிலைமையாக இருக்கிறது. அப்போது அவன் தன்னுடைய சகோதரர்களே அவன் நினைக்கிறான், என்னுடைய சகோதரர் அப்படியானா 5 சகோதரர் எனக்கு இருக்கிறாங்க பூமியில், அவங்க இந்த இடத்துக்கு வரல, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு போயிட்டு வசனம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்டதான யோசனையும் அங்கே வரக்கூடிய நிலைமையை நம்ம இங்கே பார்க்கணும். இப்போது நம்முடைய அங்கே காலம் கடந்த பிறகு நம்முடைய மனம் மாறுதல், நம்முடைய யோசனை, நம்முடைய எல்லா காரியங்களும் அங்கே வீணாக போகிறது நம்ம இங்கே பார்க்கணும். ஆகவே இப்பொழுதே கிருபையின் காலம், இப்பொழுதே இரட்சணை நாள் என்று நாம் வாசிக்கிறோம். இப்பொழுதே நீங்கள் கர்த்தரை இப்பொழுது அனுக்கிற காலம். இப்பொழுதே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு நேரமாக இது இருக்குது. இப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. இங்கே நான் வாசிக்கும் பொழுது முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரம் உருவழியும் போது நீ துக்கித்து. அப்போ அங்கே துக்கித்து அங்கே உங்களுடைய உடம்புல வெள்ளனெல்லாம் போயிட்டு நீங்கள் பாவத்தில் வாழ்ந்து பாவத்தில் ஒரு சரீரத்தெல்லாம் கெடுத்து கொண்டு பாவத்தினுடைய அந்த அகோரத்தினாலே உங்களுடைய சரீரெல்லாம் உருவழிந்து உங்களுடைய எல்லா காரியங்களும் அங்கே சரீரத்தில் பலன் இல்லாமல் அங்கே போய் கடைசியில் நான் அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய போதகருடைய சொல்லை நான் கேட்டிருந்தா, அந்த சகோதரருடைய சொல்லை கேட்டிருந்தா நான் இப்பொழுது நன்றாக இருந்திருப்பேனே என்று சொல்லக்கூடியதான ஒரு நிலைமைதான் அங்கே வரும். ஆகவே இங்கே நான் வாசிக்கும் பொழுது எனக்கு உபதேசம் பண்ணவர்களை நான் கேளாமலும் அவளுக்கு என் செவி சாயாமலும் போனேனே
என்று சொல்லக்கூடிய நிலைமை நம்பார். ஆகவே அப்படிப்பட்டதான ஒரு காலம் கடந்த பிறகு வரக்கூடிய மனம் திரும்புதலை விட இப்பொழுதே நீங்கள் கர்த்தருடைய வழிக்குள்ளாக நீங்கள் கடந்து வர முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாகும் உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது எரேமியா 10வது அதிகாரத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை உங்களுடைய வழியிலே போகும்பொழுது ஒரு கலகக்கூடிய ஒரு வழியாக இருக்கும், ஒரு திகைக்கக்கூடிய ஒரு வழியாக, திகில் மூடக்கூடிய வழியாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வழியிலே நீங்கள் வரும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை ஒரு மெய்யான தேவனாக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். எரேமியா 10:10 வாசிக்கும் பொழுது, கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரகத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார். இப்போ இந்த உலகத்தில் அநேக தெய்வங்களை நாம் பார்க்கிறோம், வானத்திலும் பூமியிலும் அநேக தேவர்களை நாம் அங்கே பார்க்கிறோம். மனிதர்களாலே உருவாக்கப்பட்ட அநேக சிலைகளையும், கல்லினாலே சிலைகளையும், அந்த பொன்னினாலே சிலைகளையும், அங்கே வெளியினாலையும், இன்னும் மரத்தினாலையும், அங்கே ஒரு காலத்தில் மரத்தில் தான் அதிகமாக அங்கே செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டதான சிலைகள் எல்லாம் அங்கே இருந்தது. அவைகள் எல்லாம் நமக்கு பார்க்கும் பொழுது அவைகள் எல்லாம் அங்கே மனிதர்களாலே உருவாக்கப்பட்ட தெய்வங்களாக இருக்குது என்று நம்ம இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவைகள் எல்லாம் அங்கே நடக்க மாட்டாது, அதனாலே தூக்கி சுமக்கப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். அவைகளுக்கு பயப்பட வேண்டாம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட தேவன் அங்கே உண்மையான ஒரு நிலைமையிலே தேவன் அல்ல என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இப்போது நம்ம கர்த்தர் வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் என்று நாம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 11, 12 வாசிக்கும் பொழுது பூமியை தம்முடைய வல்லமையினாலே உண்டாக்கி தம்முடைய ஞானத்தினாலே படைத்து அறிவினாலே விரித்தார் என்று சொல்லப்பட்டது. இப்போ தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் இந்த பூமியிலே மனிதர்கள் தங்களுடைய யோசனையினாலே, தங்களுடைய அறிவினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே தெய்வங்களை உண்டாக்குகிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்தில் எரேமியா 10:14 வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். எரேமியா 10:14 14 இங்கே நான் பார்க்கும்போது மனுஷர் அனைவரும் மிருக குணமுள்ளவர்களானார்கள். தட்டார். அப்போ அந்த பொன் வேலை செய்யக்கூடியவர்கள் பொண்ணுனாலும் வெளியினாலும் அந்த சிலைகளுக்கு அங்கே சிலைகளை செய்யக்கூடியவர்கள் தட்டார் என்று நான் பார்ப்பேன். இப்போ அந்த தட்டார் அந்த மனுஷர்கள் மிருக குணமுள்ளவர்களானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த வார்ப்பித்த விக்கிரகங்களால் வெட்கி போகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவைகள் ஆவி இல்லை. அந்த வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகள் ஆவி இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அவைகள் மாயையும் மகா யுத்தமான செய்கையாக கிரியாக இருக்கிறது. ஒரு பொய்யான ஏமாற்று வேலையாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. இப்போ மனிதர்கள் உண்டாகக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் மனிதர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடியதான ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆனால் நாம் ஏமாந்து அல்லது வஞ்சிக்கப்பட்டு நாம் போகக்கூடாது என்பதற்காக நாம் சாத்தானுடைய அந்த வஞ்சகத்தினால விழுந்து இந்த உலகத்தில் தெய்வங்களை நாம் தெய்வம் என்று, பொய்யான தெய்வங்கள் தெய்வம் என்று சொல்லி நாம் மடிந்து போகாதபடிக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த பூமியிலே நமக்காக மனிதனாக வந்து, நம்மை போல இந்த உலகத்திலே மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்து, நமக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து, சிறுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, நம்மிலே மனிதர்கள் மேலே அனுபவித்த தெய்வமாக அவர் இருக்கிறார். மனிதர்கள் மேலே அவர் இரக்கம் வைத்த தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மனிதர்களை அவர் நேசிக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் அன்பின் கைதிகளாலே அவங்க இழுக்கக்கூடிய தேவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பின் கைதிகளாலே உங்களை இழுத்து கம்மனிலே சேர்த்துக் கொள்ளக்கூடிய தேவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் இந்த நம்மை படைத்த தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில்
அன்பின் கயிறுகளால் இழுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இல்லை. அவர்கள் உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் எப்படியாக இருக்கிறார்கள்? அவர்கள் அங்கே பலவிதமான அந்த உருவங்களினாலே மனிதர்களை பயமுறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்களை அங்கே பயங்கரமான, அதாவது எப்படி சொல்லணும்னு சொன்னால் துன்மார்க்கர்களை அழிக்கும்படியாக, பாவிகளை அழிக்கும்படியாக வந்த தெய்வங்களாக இருக்கிறார்கள் என்றார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அன்பின் கயிறுகளாலே அங்கே இழுக்கக்கூடிய தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். ஓசியா 11:4 வாசிக்கலாம். ஓசியா 11:4. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துக்களின் மேல் இருந்த நுகத்தடி எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். பிரியமானவர்களே, அன்பின் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் என்பார். இப்போ தேவன் உங்களை தம்முடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தம் மண்டலை சேர்த்துக் கொள்ளும்படியாக விரும்புகிறார். தம்முடைய நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களுடைய பாவத்துக்கு வர வேண்டிய நீதியான தண்டனையை, உங்களுடைய பாவத்துக்கு வர வேண்டிய நீதியான அந்த ஆக்கினை தீர்ப்பை தேவன் தம்முடைய குமாரன் மேலே அங்கே செலுத்தினார். அப்படியாக உங்களுடைய பாவத்தை எல்லாம் தன்னுடைய குமாரன் மேலே வைத்த பொழுது அங்கே அவருக்கு என்ன நடந்தது? அவர் மரணத்துக்குள்ளாக அவருடைய ஆத்மா வியாகுலப்பட்டதாக, அவர் அந்த சிலுவையிலே ஒரு அங்கே துடிக்க அவர் அங்கே கதறக்கூடியவராக, துடிக்க ரத்தம் சிந்தி உங்களுக்காக ஜீவனை விட்டவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த ஒரு தேவகுமாரனாக இருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு இரட்சகர் உங்களுக்காக சிலுவையிலே அங்கே தன்னுடைய அருமையான உயிரை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். அந்த அன்பின் கயிறுகளாலே உங்களை இழுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக நீங்கள் அவரிடத்தில் வரும்பொழுது உங்களை தம்முடைய பிள்ளையாக அவர் சேர்த்துக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அது அப்படிப்பட்டதான ஒரு மனிதனைத்தான் நாம் லூக்கா புத்தகத்தில் வாசிக்கிறோம். தன்னுடைய பாவத்தில் இருந்த அந்த மனிதன் அவன் மனம் திரும்பி வந்த பொழுது எப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷம், எப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையிலே வந்தது என்று நமக்கு பார்க்கிறோம். லூக்கா 15வது அதிகாரம் அங்கே மனம் திரும்பின ஒரு மனிதனை நமக்கு பார்க்கிறோம். அவன் தன்னுடைய தகப்பனாருடைய சொத்தை எல்லாம் அங்கே எல்லாவற்றையும் விற்று தூர தேசத்துக்கு போய் அங்கே துன்மார்க்கமான வழிகளிலே வேசிகளிடத்திலே தன்னுடைய தகப்பனாருடைய ஆசையெல்லாம் அழித்து போட்டான். அவன் அங்கே பசினாலே வாடக்கூடிய ஒரு நிலைமை அங்கே வருகிறது. அவன் கையில் இருந்த பணம் எல்லாம் செலவழிந்து போனது. அவனுடைய நிர்பந்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம இங்கே பார்க்கிறோம். அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு அங்கே சாப்பிட ஒருவேளை ஆகாரம் அவனுக்கு கிடைக்கவில்லை. ஒருவேளை ஆகாரம் தன்னுடைய வயிற்றை நிரப்பதற்கு ஒருவேளை ஆகாரம் அவனுக்கு கிடைக்கவில்லை. லூக்கா 15:16 வாசிக்கலாம். 15:16 லூக்கா 15 அதிகாரம். இப்போ இங்கே நான் வாசிக்கும் பொழுது அவன் பன்றிகளை மேய்க்கும்படியாக போகிறான். எந்த வேலையும் அவனுக்கு யாரும் கொடுக்கல. சரி, பன்றி மேய்க்கிற வேலையாவது, அந்த கேவலமான வேலையாவது செய்யலான்னு சொல்லி போகிறான். அப்போது ஏதாவது சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி போகிறான். ஆனால் அதுவும் பன்றி மேய்க்கக்கூடிய அந்த வேலையை செய்தாலும் அவனுக்கு ஆகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறான். அதுவும் அவனுக்கு கிடைக்கல. ஏன்னா அவ்வளோ ஒரு பஞ்சம் அந்த தேசத்தில் வந்துருக்கு. ஏன் அதுக்கு அவனுக்கு கொடுக்கல? அவ்வளவு பஞ்சம் அங்கே இருக்கிறது. அவ்வளவு கொடுமையான பஞ்சம் தேசத்தில் இருக்கிறது. இப்போது அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையிலே அவன் அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. பன்றி தின்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கும். பன்னிக்கு கிடைக்குது, ஆனால் அவனுக்கு கிடைக்கல. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது
அப்போ அவன் தன்னுடைய தகப்பனார் வீட்டை நினைக்கிறான். என்னுடைய அப்பா வீட்டில் எவ்வளோ வேலைக்காரர்கள் திருப்தியாக சாப்பிட்டு தங்களுடைய அங்கே மீதியானலாம் எடுத்துன்னு போய் அங்கே மீதியானதெல்லாம் வெளியே கொட்டுறாங்க. அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையிலே பூர்த்தியான சாப்பாடு அங்கே இருக்கிறது. ஆனால் நானோ பசினாலே சாகிறேன் என்று சொல்லி அவன் எழுந்து வந்தான் என்று நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். நாம் பசினாலும் தாகத்தினாலும் வாடிக்கொண்டு நாம் அப்படியான ஒரு நிலைமையிலே பாவத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை இதுவரைக்கும் பாவத்திலே வாழ்ந்ததினாலே தேவனுடைய வசனத்தை நாம் கேட்காத ஒரு நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் தேவனுடைய வசனத்துக்கு நம்முடைய இருதயத்தை அங்கே செவி சாய்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு உங்களுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு அங்கே அந்த இளைய மகன் திரும்பி வரும்பொழுது, தூரத்தில் வரும்பொழுது அவனுடைய தகப்பனார் ஓடி வந்து மனதுருகி ஓடி வந்து அவனை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்யக்கூடிய நிலைமை நம்பா. பிரியமானவர்கள், எப்படிப்பட்டதான ஒரு நிலைமையிலே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எடுத்த ஒரு தான் சாகக்கூடாது என்பதற்காக, தன்னுடைய ஜீவன் பிழைக்க வேண்டும் என்பதற்காக, தான் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக அவன் எடுத்த அந்த முக்கியமான தீர்மானம் அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிதான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அவன் உயிர் பிழைத்தது மாத்திரமல்ல, தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே, அப்பா வீட்டிலே அவன் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். நாம் இதுவரைக்கும் பாவத்தினாலே நாம் செய்து அதனாலே அநேக விதமான சாபங்களையும் அநேக விதமான கஷ்டங்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி வரும்போது அந்த பாவங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து, அன்றே நான் இப்படியாக நான் பாவத்திலே வாழ்ந்து விட்டேன், இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அவையெல்லாம் விட்டு உம்மிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி நீங்கள் வரும்பொழுது அங்கே அந்த இளையகுமார் அந்த மனம் திரும்பின அந்த மகனுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். அவனுக்கு என்ன கிடைக்கிறது? தகப்பனார் என்ன சொல்கிறாரு 21 வசனத்தில்? அப்போ அவன் சொல்கிறான், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன்னு சொல்லி. இப்போ நம்முடைய அறிக்கை அப்படியாக இருக்க வேண்டும். இப்போ நாம் ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று நாம் அறிக்கை செய்யும் பொழுது, இதுவரைக்கும் பாவத்தில் வாழ்ந்து விட்டேன், இனிமே நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி நாம் அவரிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை மன்னித்து தம்முடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றார். அப்போ அந்த மகனுக்கு என்ன கிடைக்குது? உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்குறாங்க, கைக்கு மோதிரம், அங்கே கால்களுக்கு பாதரட்சி, அந்த வீட்டில் ஒரு பெரிய விருந்து. அது மாத்திரமல்ல, அந்த வீட்டிலே அவன் அங்கே ஒரு வேலைக்காரனாக அல்ல, ஒரு 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 அதிகாரம் படைத்த ஒரு மகனாக அங்கே அவன் மாறுகிறத நமக்கு பார்க்கலாம். அப்போ அவன் கைக்கு மோதிரம், அவனுடைய கால்களுக்கு பாதரட்சை, அவனுடைய உயர்ந்த வஸ்திரம், இவையெல்லாம் அவன் வீட்டிலே அவனுடைய தகப்பனாருடைய மகனாக ஒரு எப்படி இருந்தானோ அந்தமான ஒரு நிலைமையிலே மிகப்பெரிதான ஆசீர்வாதத்தை நமக்கு பார்க்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது உங்களுடைய எல்லா விதமான சுத்தமான காரியங்களை விட்டு எழுந்து புறப்பட்டு என்று நமக்கு பார்க்கும். 20 வசனத்தில் எழுந்து புறப்பட்டு வந்தான் என்று சொல்லப்படும். பிரியமானவர்களாம், எழுந்து புறப்பட்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய அந்த இருக்கக்கூடிய அந்த அசுத்தமான அந்த இடத்தை விட்டு, அந்த பாவமான அந்த இடத்தை விட்டு, பஞ்சம் நிறைந்த அந்த இடத்தை விட்டு, பசி தாகம் இருக்கிற அந்த இடத்தை விட்டு ஒரு செழுமையான ஒரு இடத்தை நோக்கி, ஆசீர்வாதமான இடத்தை நோக்கி, தகப்பனாருடைய வீட்டை நோக்கி நாம் எழுந்து வரக்கூடியவர்களாக நம்முடைய அந்த அசுத்தமான வாழ்க்கையை விட்டு, நம்முடைய கடவுளுக்கு பிரியமில்லாத அந்த எல்லா அசுத்தமான காரியங்கள்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம், பாவமான காரியங்களாக செய்து கொண்டிருக்கிறோம், எல்லாவற்றையும் விட்டு நாம் எழுந்து வரும்பொழுது ஆண்டவர் நம்மை அழைத்து அவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி, உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய பிள்ளையாக உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய ரத்தத்தினாலே, சிலுவையில் செய்த அந்த பரிசுத்தமான ரத்தத்தினாலே உங்களுடைய பாவங்கள்லாம் கழுவி சுத்திகரித்து நம்முடைய பிள்ளையாக அவர் மாற்றிக்கொள்கிறார் என்று நாம் பிரியமானவர்களே, இந்த
அந்த இளையகுமாரனுடைய அந்த வாழ்க்கையில வந்த அந்த மகிழ்ச்சியை நமக்கு பார்க்கிறோம். அவருடைய தகப்பனார் மிகவும் சந்தோஷப்படக்கூடியவராக இருக்கிறார். அங்கே நான் பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு 24 லூக்கா 15:24, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். பிரியமானவர்களே, சந்தோஷப்பட தொடங்கினார். நமக்கு நாம் மனம் திரும்பி ஒரு பாவி மனம் திரும்பும்பொழுது மிகப்பெரிதான சந்தோஷம் பரலோகத்தில் இருக்கு. நீங்கள் உங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். அங்கே உங்களுடைய பேர் அந்த பரலோகத்திலே அங்கே தேவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அப்போ பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று நான் பார்க்கிறேன். ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் கிறிஸ்து இயேசு மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வேறு மார்க்கம் இந்த உலகத்தில் பிரஜாதிகளுடைய வழிகள் அது வீணான வழிகளாக, அது அழிவுக்குரிய வழியாக இருக்கிறது. அது நம்மை அழிவுக்கு நேராக நரகத்துக்கு நம்மை கொண்டு போகும். ஆனால் மனம் திரும்பி நீங்கள் வரும் பொழுது அது மிக பிரதான மகிழ்ச்சி நமக்கு பார்க்கிறோம். இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது அங்கே அநேக குறைவுகளை நமக்கு பார்க்கிறோம். அவன் தகப்பனுடைய விட்டு போகும்பொழுது அநேக குறைவுகள் வந்தது. என்னென்ன குறைவு வந்தது? அவனுடைய வாழ்க்கையில தகப்பனாரோடைய கூட அவன் வேறுபட்டான். மனக்குறைவு வந்தது நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த மனக்குறைவு, அவனுடைய தகப்பனாருக்கு அவனுக்கும் மன வேறுபாடு வந்தது, மனக்குறைவு வந்தது. அடுத்ததாக நாம் வாசிக்கும் பொழுது அவன் 14ஆம் வசனத்தில் பணக்குறைவு வந்தது. அப்போ அவனுக்கு பணக்குறைவு, அதில் கையில் காசு இல்லை, அதில் குறைவு வந்தது. அதுக்கப்புறம் 17ஆம் வசனத்தில் 16, 17 அவனுக்கு ஆகாரம் இல்லை. இப்போ ஆகார குறைவு வந்தது என்று நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் பசினால சாகரம், மகிழ்ச்சி அங்கே போய்விட்டது, மகிழ்ச்சி குறைவு வந்தது என்று நான் பார்க்கிறேன். அப்போது அந்த மனம் திரும்பக்கூடியதான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, அந்த டேர்னிங் பாயிண்ட், அந்த மனம் திரும்பக்கூடியதான ஒரு சூழ்நிலை அவன் எடுத்த பொழுது அந்த குறைவுகள் எல்லாம், அந்த மனக்குறைவு, பணக்குறைவு, ஆகார குறைவு, மகிழ்ச்சி குறைவு, இவைகளெல்லாம் அந்த மனம் திரும்பும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? ஒரு தகப்பனாரிடத்தில் வந்து அறிக்கை செய்கிறான், ஒரு மனம் பொருந்துகிறான், மன நிறைவு வருகிறது. அதுக்கப்புறம் அவனுக்கு அதிக மோதிரம் வஸ்திரங்களாக கொடுக்கப்படுகிற அதிகாரம் அங்கே நிறைவு வருகிறது. கொழுத்த கன்று அங்கே அடிக்கப்படுகிறது, ஆகாரம் நிறைவு வருகிறது. அதுக்கப்புறம் மகிழ்ச்சி நிறைவு வருகிறது. மகிழ்ச்சியினுடைய நிறைவை நம்ம இங்கே பார்க்கணும். அந்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் கடைசியில் அவனுடைய சகோதரர் வரார். சகோதரர் வந்து கோச்சிக்கிறாரு. மறுபடியும் சகோதரர் வந்து அவரும் வந்து அந்த விருந்தில் பங்கெடுக்கிறது நமக்கு பார்க்கணும். இப்போ சகோதர ஐக்கிய நிறைவை நமக்கு பார்க்கணும். இப்போ சகோதர ஐக்கிய நிறைவு அங்கே கூடுதலாக அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு பார்க்கணும். அப்புறம் அப்படிப்பட்டதான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலைமையில நீங்கள் கடந்து வர முடியும். ஒரு வாழ்க்கையில மனக்குறைவு, பணக்குறைவு, ஆகாரக்குறைவு, இப்படிப்பட்டதான மகிழ்ச்சி குறைவு, இப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தேவனுடைய பிள்ளைகள் அதிகாரமும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தராகிய அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாற முடியும். தேவன் உங்களுக்காக உங்களை தம்முடைய பிள்ளையாக மாற்றிக்கொள்வதற்காக என்ன செய்திருக்கிறார்? யோவான் 3:14 வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக சிலுவையிலே வெளியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவரை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பரலோகத்துக்கு போகும்படியான ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அருமையான இளைய குமாரனை போல நீங்கள் உங்கள் வாழ்க்கை எப்பேற்பட்ட குறைவுகள் இருந்தால் ஆண்டவரிடத்தில் நீங்கள் மனம் திரும்பி வரும் பொழுது எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்கள் நிறைவாக்கப்பட்டு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஒரு நித்திய பேரின்பத்தையும் பாவ மன்னிப்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதை இப்பொழுது நீங்கள் உங்களுடைய எல்லா விதமான அசுத்தமான காரியங்கள் அவரிடத்தில் அறிக்கை செய்து இப்பொழுது நீங்கள் மனந்திரும்படியாக தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்யும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே தரிசனங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah.
வாழ்விட்டு உன்னை சேர்த்துக் கொள்வார் வருவார் தருணமிதுவே அழைக்கிறாரே. ஆண்டவர் இயேசு உன்னை நாம் ஜபம் செய்வோம். ஒரு மகாத்மகத்தை வந்து அருமை நேரத்துக்காக கர்த்தாவே சோதனை காலையில் நேரத்துக்கு நடக்கிற எல்லா தெய்வக்காக கர்த்தாவே சோதனைக்கிறோம். இப்போது இந்த கூட்டத்தை மட்டும் தங்கள் வீடுகள் போகிற எங்களோட ஆர்வம் உதவி செய்யும். வசனத்தை வெளியிலும் இங்கேயும் அநேகர் கேட்டார்கள். அன்று மனம் திரும்பாத பிள்ளைகள் மனம் திரும்புவோம். மனம் திரும்பின நாங்கள் உங்களுக்கு பிரியமாக ஜீவிக்கும். அப்படி கட்டகுமாரன் தூரதேசம் போய் அங்கே புத்தித்தில் தன் தகப்பன் விட்டு திரும்பினது போல அன்றைய விசுவாசிகளாகி நாங்களும் கர்த்தாவுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாத குறைகள் இருக்குமானால் அதை நாங்கள் சரி செய்து உண்மை சார்ந்து கொள்ளவும். அந்த மனம் திரும்பாத பிள்ளைகள் மனம் திரும்புவோம், உண்மை சார்ந்து கொள்ளவும், ரட்சிக்கப்படவும், பாவத்திலிருந்து தேவக்கு வாழ்ந்து விடுதலையாக்கி உங்களுடைய எந்த கொள்ளுமையான பெரிய பாகத்தினை கட்டளிடணுமாக்கி எஞ்சை பிரார்த்தனை உதவி செய்யும் ஆசிரியர். இப்போ நாங்கள் இல்லங்களுக்கு போகிற எங்களோட வாரம் உதவி செய்யும் பிரியமாக ஜீவிக்க நினைக்கிறோம். எல்லா காலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால தாகூடும் பணி நடக்கிறோம் பரமபிதாவே ஆமென். முழுமையே பரிசுத்தம் என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி செய்த சபையார் ஆமென்.